ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வீடு வாங்கும் காலம் எப்போது, இதன் தலைப்பு. சொந்த வீட்டு கனவு இல்லாத மனிதர்களையே பார்க்க முடியாது. ஒரு சென்ட் இடத்துலையாவது கொஞ்சோண்டு ஒரு வீட்டை கட்டிக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ளாத மனிதர்கள் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். சொந்த வீடுங்கிறது ஒரு கனவு தான் இன்றைக்கு தேதிக்கு. கிட்டத்தட்ட ஒரு புள்ளி விவர கணக்குப்படி 65-70% மக்கள் இன்னும் சொந்த வீடு இல்லாமல் தான் இருக்காங்க. பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 30% பேருக்கு தான் சொந்த வீடு இருக்குது. அது கூட அவர்கள் விரும்பிய அளவுக்கான வலுவான அமைப்பில் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாதகம் பார்க்கறதுல குறிப்பாக வேலை, திருமணம், ஆயுள், தொழில், வருமானம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு நடுவில் மிக முக்கியமாக வரக்கூடியது வீடு கட்டலான் இருக்கும், வீடு வாங்கலான் இருக்கும். வீடு வாங்குகிற யோகம் இருக்கா, இந்த நேரத்தில் வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமாங்கிற கேள்வி கேட்காத மனிதர்களே இருக்க முடியாது. பொதுவாக நம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த மூன்றும் தான் நமக்கான வீடு அமையும் காலத்தை குறிக்கும். 4ஆம் இடங்கிறது சுகம், வீடு, வாசல். 8ஆம் இடங்கிறது அதற்கு பூர்வ புண்ணியஸ்தானம், உங்கள் முயற்சினால் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வீடுகளை குறிக்கும். 12ஆம் இடங்கிறது பொது விரயஸ்தானம்னாலும் கூட மூலதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்துக்கள் சேர்க்கும் இடம் 12 தான். இந்த 12ஆம் இடத்தின் சூட்சுமம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மறைமுகமாக சேரக்கூடிய சொத்துக்களையும் வீடு வசதிகளையும் குறிக்கக்கூடியது. ஸோ இந்த 4, 8, 12ஆம் அதிபதிகள் தசாபுத்தி நடத்தும் காலத்தில் ஒரு ஜாதகருக்கு வீடு கட்டுற அமைப்பு வரும். அதுவும் குறிப்பாக 8ஆம் அதிபதியுடைய தசையில் 4ஆம் அதிபதியுடைய புத்தியோ 12ஆம் அதிபதியோடைய புத்தியோ நடக்கும்போது வீடு கட்டுறதுக்கான அந்த ஆர்வம் அதிகரிக்கும். பொதுவாக 4ஆம் இடம் சொத்துக்களையும் வீடுகளையும் குறிக்கும் என்றாலும் கூட அதற்கு துணை புரியும் இந்த 2 ஸ்தானங்களும் வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி புதன், 12ஆம் அதிபதி சனி. இப்போ சனி திசை சுக்கிர புத்தி, சனி திசை புதன் புத்தி நடக்கும் காலத்தில் வீடு கட்டுற அமைப்பு வரும். சுக்கிர திசை புதன் புத்தி, சுக்கிர திசை சனி புத்தி நடக்கும் காலத்தில் வீடு வாங்குகிற வீடு கட்டுற அமைப்பு வரும். புதன் திசை சனி புத்தி, புதன் திசை சுக்கிர புத்தி நடக்கும் காலத்தில் வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்கிறதுக்கான அமைப்புகள் வரும். இது அந்த வீட்டின் அதிபதிகள் அடிப்படையில். இதில் இவர்கள் வலுவடைந்திருந்தால் அந்த வீடு காலம் கடந்தும் இவர்களுக்கு நிலைக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்குவாங்க, 6 மாதத்தில் விற்பாங்க, 1 வருஷத்தில் விற்பாங்க, 2 வருஷத்தில் விற்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை. இந்த வீட்டின் அதிபதிகள் வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலுத்திருந்தால் மட்டும்தான் அந்த வீடு நிலைத்திருக்கும். எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 4ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன், 4ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்தால், ஒன்று உங்கள் 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா சுக்கிரன் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தாலும் உங்களுக்கு சொந்த வீடு அமைந்து அது காலத்திற்கும் தொடரும் அமைப்பு உண்டு. வாங்கும் காலம் என்பதற்கு இந்த 4, 8, 12ஆம் அதிபதிகளை தான் நம்ம குறிப்பாக எடுத்துக்கணும். இவங்க 3 பேரோட தொடர்பில் 2 பேரோட இணைவு தொடர்பு தசாபுத்திகள் நடக்கும் காலத்தில் அதுக்கான வாய்ப்பு ஏற்படும். 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ ஒரு கிரகம் அமர்ந்து தசாபுத்தி நடத்தும் காலத்திலும் நம்மளால் வீடு வாங்க முடியும், சொத்து சேர்க்க முடியும், இடம் வாங்க முடியும், கட்டிய வீட்டை விலைக்கு வாங்க முடியும். இதில் நிறைய பேர் இன்னொரு நுணுக்கமான கேள்வி கேட்பாங்க. சார், நான் இடம் வாங்கி வீடு கட்டிக்கலாமா, இல்லை ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிற வீட்டை வாங்கிக்கலாமா, இல்லை கட்டி முடிக்கப்பட்ட வீட்டை வாங்கலாமா? செவ்வாய் வலுத்திருந்தால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி கொள்வது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிருந்தாருன்னா இடம் வாங்கி அதை பூஜை போட்டு வீடு கட்டி முழுமையாக உருவாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்காருன்னு வச்சுப்போம். புதன் உங்களுக்கு ஆட்சியோ உச்சமோ லக்னத்தில் திக்பலம் அடைஞ்ச நிலையிலையோ வர்க்கோத்தமம் பெற்ற நிலையிலையோ ஏதோ ஒரு வகையில் புதன் வலுத்திருக்கார் உங்கள் ஜாதகத்தில்னா நீங்கள் கட்டின வீட்டை விலைக்கு வாங்குறது நல்லது. கடக்கால் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புதன் வலுத்துறவங்களுக்கு. கடக்கால் பூஜைங்கிறது என்னென்னா, இந்த குழி தோண்டி அஸ்திவாரம் தோண்டி அந்த பூஜையை போடக்கூடாதும்பாங்க. ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் பூஜை போட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. கட்டி முடியிற ஸ்டேஜில் விலைக்கு வாங்கலாம், அல்லது கட்டி முடிக்கப்பட்ட வீட்டை விலைக்கு வாங்கிக்கலாம், அல்லது கொஞ்சம் பழசான வீட்டை வாங்கி புதுப்பிச்சுக்கலாம். அப்படிங்கிறது புதன் வலுத்தவங்களுக்கு. சுக்கிரன் வலுவாக உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 அமைப்புலையுமே வரும். இடம் வாங்கியும் வீடு கட்டிக்கலாம், கட்டின வீடையும் விலைக்கு வாங்கிக்கலாம். இந்த 3 கிரகங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவையாகும். புரியுதுங்களா?
ஸோ லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி காலங்களில் நமக்கு வீடு வாங்குகிற யோகியதை ஏற்படும். அல்லது 4ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் 8ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் 12ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் தசாபுத்தி காலங்களில் நமக்கு வீடு வாங்குகிற யோகியதைகள் உண்டாகும். உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியோ சுக்கிரனோ வலுத்து இருக்கும் நிலையில் நீங்கள் உருவாக்கும் சொத்துக்கள் உங்கள் தலைமுறை தாண்டி உங்கள் வாரிசுகள் அவர்களின் வாரிசுகள் அப்படிங்கிற அளவுக்கு அது விரிஞ்சுக்கிட்டே போகும். செவ்வாய் வலுவாக உங்கள் ஜாதகத்தில் அமைய பெற்றிருந்தால் நீங்கள் கட்டின வீட்டை, அதாவது இடம் வாங்கி அதை வீடு கட்டி குடியேறி கொள்ளலாம். புதன் வலுத்திருந்தால் உங்கள் ஜாதகத்தில் கட்டின வீடு பாதி கட்டி கொண்டிருக்கும் நிலையில் விலைக்கு வாங்குறது அல்லது கட்டி முடிக்கப்பட்ட வீட்டை விலைக்கு வாங்குறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுங்கிறதும் புதனுடைய ஆப்ஷன் தான். பூமி சொந்தம் கிடையாது, மாடி மட்டும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குறது, ஃப்ளாட் வாங்குறது, அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுங்கிறது எல்லாமும் புதனுடைய வலு தான். கட்டடம் நம்ம கட்டவே மாட்டோம், ஃபினிஷிங் ஸ்டேஜில் போய் கான்ட்ராக்ட் போட்டு ஒப்பந்தம் போட்டு வாங்கி முடிச்சுடுவோம். அதெல்லாம் புதனுடைய வலு. சுக்கிரன் வலுத்திருப்பவர்கள் இடம் வாங்கி வீடு கட்டுற யோகியதையும் உண்டாகும், கட்டிய கட்டடத்தை விலைக்கு வாங்கும் யோகியதையும் உண்டாகும். இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகம், இவருக்கு 4ஆம் அதிபதி சந்திரன், 8ஆம் அதிபதி செவ்வாயே தான், லக்னாதிபதியே தான், 12ஆம் அதிபதி குரு. அப்போ இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரதிசை செவ்வாய் புத்தி நடக்கும் காலம், சந்திர திசை குரு புத்தி நடக்கும் காலம் வீடு வாங்கலாம். செவ்வாய் திசையில் குரு புத்தி நடக்கும் காலம், செவ்வாய் திசையில் சந்திர புத்தி நடக்கும் காலம் வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி குரு திசை சந்திர புத்தி நடக்கும் காலம், குரு திசை செவ்வாய் புத்தி நடக்கும் காலத்தில் இந்த அமைப்பு இருக்கும். இது ஒரு விதி. இன்னொரு விதி, இவர் ஒரு மேசலக்கணம் தான், இவருக்கு 4, 8, 12ஆம் இடத்துல யாருமே இல்லை, அதாவது அந்த வீட்டின் அதிபதிகள் யாரும் இல்லை. இப்போ 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி உட்கார்ந்துட்டுருக்கார், 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்து சுக்கிரன் உட்கார்ந்துட்டுருக்கார், 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இப்போ இந்த ஜாதகத்துக்கு அப்படியே உள்டாவாக பார்த்திங்கன்னா சனி மகா திசை செவ்வாய் புத்தியிலையும், சனி மகா திசை சுக்கிர புத்தியிலையும், சனி மகா திசை சூரிய புத்தியிலையும் கூட வீடு கட்டுற யோகம் இருக்கும். அதே மாதிரி சுக்கிர மகா திசை சனி புத்தியிலையும், சுக்கிர மகா திசை சூரிய புத்தியிலையும் வீடு கட்டுற யோகம் ஏற்படும். அதே மாதிரி சூரிய மகாதிசை சனி புத்தியிலையும், சூரிய மகாதிசை சுக்கிர புத்தியிலையும் வீடு கட்டுற யோகம் வரும். இது அந்த வீட்டில் அமர்ந்தவர்கள் கொடுக்கும் வலு. 4, 8, 12 என்பது வீடு அமையும் யோகிதைகளை தருகிறது என்கின்ற போதே அங்கே அமரும் கிரகங்களும் அதே யோகிதைகளை நமக்கு தருவார்கள்னு சொல்லலாம். சொந்தமான முயற்சியில் ஒருவர் வீடு மனை யோகிதைகளை பெறுவதற்கு 8ஆம் அதிபதியின் துணை கண்டிப்பாக வேணும். தன்னுடைய முயற்சியினால் சொத்து சேர்த்து கொள்ளும் அமைப்பு அப்படிங்கிறத அதை சொல்லலாம். இந்த 4ம் வீடை குறிக்கும், 8 அதை உருவாக்கும் அமைப்பை குறிக்கும், 12 நாம் சேர்க்கும் சொத்துக்களை குறிக்கும். ஸோ இந்த 3 வீடுகளின் அடிப்படையிலும், சுக்கிரன் செவ்வாயின் அடிப்படையிலும், சில நிலைகளில் புதனின் அடிப்படையிலும் நமக்கு வீடு அமையும் யோகிதைகள் உண்டாகும். அமையிற வீடு அடுத்த தலைமுறைக்கும் வலுவாக போகிறதுக்கு சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் எப்போது இந்த தசாபுத்திகள் வருகின்றன என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.